அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை குறித்து அறிந்து வருகிறோம். ஹதீஸ் கலை விதிகளை பார்ப்பதற்கு முன்னால் ஹதீஸ்ன்று ஒன்று முதல்ல இருக்குதா மார்க்கத்தில், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா என்ற விஷயத்தை எடுத்து நம்ம விளக்கி வருகிறோம். ஏன் இதை விளக்குறோம்னு கேட்டால், இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய வழிகேடர்கள் ஹதீஸ்னு ஒன்று தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்த்து, அப்போ முதல்ல ஹதீஸ் தேவையாங்கிறத அந்த கேள்வி நீங்கள் நாளைக்கு எதிர்கொண்டால் அதற்கு உரிய பதிலை உங்களை கைவசம் வைத்திருக்க வேண்டும். முதல்ல நீங்களும் உறுதியாக நம்ப வேண்டும், ஹதீஸ்ன்று ஒன்று தேவை தான், குர்ஆன் மட்டும்ங்கிறது தப்பு என்று நீங்கள் விளங்கினா தான் ஹதீஸில் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த விதியில் முதல்ல முழு ஈடுபாடு வரும். அதனால தான் அது குறித்த அனைத்தையும் அலசி ஆராய்ந்து விட்டு ஹதீஸ்களை விதிக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். இதில் முதலாவதாக வஹி 3 வகை இருக்குன்னு நல்லா சொல்கிறான். ஒன்று தூதர்களை அனுப்புறதுங்கிறான், அது குர்ஆன் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், மீதி 2 வகை வஹி இருக்குது. அது என்ன, அது சம்பந்தமான வசனங்களை எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனையும் கிதாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், இறக்கணுங்கிறான். அப்போ குர்ஆனை மட்டும் கிதாபை மட்டும் சொல்லாமல் ஹிக்மத்தை கொடுத்தோம் என்றும் இறக்கினோம் என்றும் சொன்னால், அப்படி ஒன்று அல்லாஹ்விடம் வஹி வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அது மாதிரியான வசனங்களை பார்த்தோம். சில இடங்களில் கிதாபை ஹுக்குமையும் என்று சொல்கிறான், கிதாபையும் நூறையும் என்று சொல்கிறான், ஒளியையும் என்று, கிதாபையும் தெளிவான சான்றுகளையும் என்று சொல்கிறான். இதெல்லாம் வைத்து என்ன இருக்குது, குர்ஆன் மட்டும் நபிமார்களுக்கு வருவது இல்லை, கிதாபுகள் மட்டும் வருவது இல்லை, அது அல்லாத விளக்கங்களும் வருகிறது, வந்தால் அதுவும் வஹி தான் என்ற ஆதாரங்களை எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர் வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஓதுவார், எத்லு அலைஹிம் ஆயாத்தை ஓதுவார், அல்லிமுஹுமுல் கிதாபை கற்றுக் கொடுப்பார், ஓதுவார், கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால், ஓதுதல் என்பது அப்படி எடுத்து வைக்கிறது குறிக்கும். கற்றுக் கொடுத்தல் என்று சொன்னால் அதில் தேவையான இடங்களில் விளக்கம் கொடுக்குறது தான் அர்த்தங்கிறது அதெல்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் என்ன காட்டுது என்றால், குர்ஆன் மட்டும் வஹி கிடையாது, குர்ஆன் அல்லாத முறையிலையும் இறை தூதர்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வரும், ரசூலுல்லாஹ்வுக்கு வந்திருக்குது. அந்த விஷயத்தை பார்த்துட்டோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனது அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹ் அனுப்புனான், புஸ்தகத்தை கொண்டே கொடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி அனுப்பலை என்பதற்குரிய காரணங்களையும் அதுக்குரிய ஆதாரங்களையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களால் ஏன் தேர்ந்தெடுத்தான் என்றால், விளக்குவதற்குன்னு சொல்கிறான். உனக்கு இந்த வேதத்தை அருளியது விளக்குறதுக்கு தான் என்று சொல்கிறான். ஒரு சமுதாயத்துக்கு 2-3 தூதர்களை அனுப்புகிறான். அப்போ வெறுமனே கொண்டு போய் ஒரு புஸ்தகத்தை கொடுக்கறது மட்டுமே வேலையாக இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம என்னஞ்சோம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது போக சில வசனங்கள், குர்ஆன்லேருந்து சில வசனங்களை எடுத்து பார்த்தால், அந்த வசனங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வசனம், ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு சட்டத்தை சொல்லக்கூடிய வசனங்கள். அந்த வசனங்களுக்குள்ளே சிந்தித்து பார்க்கும் பொழுது, அப்போ குர்ஆன் அல்லாத வஹி மூலமாக நபிகளுக்கு அந்த சட்டம் வந்திருக்குது என்று விளங்கி கொள்ள முடியும். இதை கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. இதில் முதலாவது நம்ம எடுத்துக்கொள்கிறதுன்னு கேட்டால், இந்த கிப்லாவுடைய மாற்றம் என்ற சம்பந்தத்தை எடுத்துக்கிடுவோம். கிப்லா மாற்றம்னா என்ன, நமக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லிவிட்டு அப்புறம் குர்ஆன்லேருந்து பேசுவோம். இது நமக்காக வேண்டி, அவங்க ஹதீஸ் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல, ஹதீஸில் உள்ள விவரத்தை நம்முடைய தகவலுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கிறணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதார்கள். அதுதான் இப்ராஹிம் நபியுடைய கிப்லாங்கிறதுனால அது காபாவை நோக்கி தொழுதுட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு 16-17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பினான். மக்காவிலேருந்து மதீனா பக்கம் மதீனாவிலேருந்து மக்கா பக்கம் திருப்பாமல் ஜெருசலம் பக்கம் நினைஞ்சாங்க, திரும்பி தொழுதாங்க. பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பி தொழுதாங்க. தொழுதுட்டு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடனே
மறுபடியும் காபாவின் பக்கம் மாறிக்கிட்டாங்க. அதாவது முதல்ல காபாவை நோக்கி தொழுகிறாங்க, அதுக்கப்புறம் பைத்துல் முகத்தஸு, அப்புறமேல் மறுபடியும் காபான்னு திரும்பி. இந்த 3 விஷயம் நடந்திருக்கிறது. இது ஹதீஸ்லேருந்து உள்ள விஷயம். இதில் இந்த விஷயம் குரான்லேருந்து வருகிறது. ஆனால் பைத்துல் முகத்தஸு அந்த மாதிரி குறிப்பிட்டு வரல. அதனால் நம்ம ஹதீஸை உங்கள் விளக்கத்துக்கு வச்சுக்கிறங்க. உங்கள் விளக்கத்துக்கு இது அந்த குரான் மட்டும் போதுங்கிறோன்ட்ட வாதம் பண்ணும்போது இதை நீங்கள் சொன்னீங்கன்னா இதே ஹதீஸை சொல்கிறேன்னு கேட்பான். ஹதீஸ் தான் வேணாங்கிற மேம்பான். அதனால் ஹதீஸில் வர்றதை உங்கள் தகவலுக்கு வச்சுக்கிறங்க. இப்போ நம்ம குரான்லேருந்து தான் பேச போகிறோம். இந்த குரானுடைய முதல்ல குரானுடைய முக்கியமான பாயிண்ட்களுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதில் இருந்து குரான் அல்லாத வகை இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், சந்தேகத்துக்கு இல்லாமல் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சயகூலு சுஃபஹாவு மினன் நாசி. சுஃபஹானா மூடர்கள், யக்கூலுனா சொல்வார்கள், மினன் நாசி மனிதர்களில் மூடர்கள் சொல்வார்கள், அறிவியினர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்னா, மா வல்லாகும், வல்லன்னா திருப்புறது, மா வல்லாகும் இவர்களை எது திருப்பியது, மாங்கிறது கொஸ்டின் மார்க்கு, எது என்ன அந்த சொல்லு. மா வல்லாகும் இவர்களைனா முஸ்லீம்களை பற்றி, முஸ்லீம்களை எது திருப்பியது, அன் கிப்லத்திஹிம் அவங்களுடைய கிப்லாவை விட்டும், அல்லத்தி கானு அலைஹா எந்த கிப்லாவில் இருந்தார்களோ அந்த கிப்லாவை விட்டும் எது திருப்பியது என்று கேட்கிறார்கள். இந்த வசனத்துக்குள்ளே உங்களுக்கு விளங்குற கருத்து என்ன? அதாவது அவங்க கேட்குறாங்க, ஏற்கனவே ஒரு கிப்லாவில் இருந்தீங்களடா, அதையே மாற்றினீங்கன்னு கேட்குறாங்களாம். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு கிப்லாவை நோக்கி இருந்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள், அதை மாற்றி விட்டார்கள். மாற்றியது கொஸ்டின் ஆக்கப்படுகிறது. ஏன் மாற்றினீங்க, எதனால் ஏற்கனவே ஒன்று தொழுதுட்டு இருந்தீங்கல்ல அதை விட்டு ஏன் மாற்றினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யக்கூலு சுஃபஹாவு மினன் நாசி மனிதர்களிலே மூடர்கள் சொல்கிறார்கள், மாவல்லாகும் இவர்களை எது திருப்பி விட்டது, இவர்களைங்கிறது முஸ்லீம்களை, அவங்க சொல்கிறது அப்படி தானே பேசுவாங்க இவர்கள்னு, இவர்களை எது திருப்பி விட்டது, அன் கிப்லத்திஹிம் அவர்களுடைய கிப்லாவை விட்டும். எந்த கிப்லா, அல்லத்தி கானு அலைஹா எந்த கிப்லாவின் மீது இருந்தார்களோ அந்த கிப்லாவை விட்டோம். அப்போ எந்த கிப்லாவை நோக்கி தொழுதாங்களோ அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு ஏன் திருப்பிருச்சின்னு கேட்குறாங்க. இதில் அந்த கிப்லா எது அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேணாம், அதெல்லாம் ஹதீஸ்ல தான் காட்ட வேண்டியிருக்கும். நம்ம ஏபின்னு வச்சுக்கிடுவோம். ஏங்கிற ஒரு கிப்லாவில் நோக்கி தொழுதுருக்குறாங்க ஏற்கனவே, இப்போ பிங்கிற கிப்லாவுக்கு மாறிட்டாங்க. சரி, அது வழங்குறது இல்லை. குரானை கொண்டு தானே ஆதாரம் காட்டணுங்கிறதுனால குரான்லேருந்தே பேசுவோம். எப்படி பேசுகிறோம், இந்த கிப்லாவிலேருந்து ஏன் வேறு கிப்லாவுக்கு மாறிட்டாங்கன்னு கேட்டால் 2 கிப்லா வந்துருச்சுல, ஏற்கனவே இருந்த கிப்லாவை விட்டு இன்னொரு கிப்லாவுக்கு ஏன் மாறிட்டீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணினாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது என்றால், ரசூல்லா காலத்தில் முஸ்லீம் சமுதாயம் ஒரு கிப்லாவை நோக்கி விட்டு வேறு கிப்லாவுக்கு மாறியது, அது ஏன் என்று கேட்கிறார்கள். இது வழங்குதா இருந்ததில் இது வரைக்கும் தான் நமக்கு இதில் தேவை. இது மனசில் வச்சுக்கிறங்க. எந்த மனசில் வச்சுக்கிறேன்னு, ரசூல்லா காலத்தில் ஒரு கிப்லாவை நோக்கி தொழுது விட்டு இன்னொரு கிப்லாவுக்கு மாறினா அவங்க விமர்சனம் பண்ணலாம் விட்டுருவோம், மாறினார்கள்ங்கிற விஷயம் மட்டும் நமக்கு போதும். ஏன் மாறிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இதை விட்டு ஏன் அதுக்கு மாறினா 2 வந்துருச்சுல, இது இருக்குது இதை விட்டுட்டு அதை போய் மாறினா 2 வந்துருச்சு. அப்போ ஒரு கிப்லாவிலேருந்து இன்னொன்றுக்கு மாறிட்டீங்க. அப்போ இந்த வார்த்தைகள் சொல்வது என்னன்னு கேட்டால், இதிலிருந்து அறிகிறது என்னன்னு கேட்டால், முஸ்லீம்கள் ஒரு கிப்லாவை நோக்கி தொழுதிருந்தார்கள், அதுக்கு பேர் ஏன்னு நம்ம வச்சுக்கிடுவோம் புரிகிறதுக்கு. அதிலிருந்து பி என்கிற கிப்லாவை நோக்கி என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பிட்டாங்க. பி அதை வச்சுக்கிறோங்க. இப்படி நிறைய தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிறோம். ஒமா ஜால்னல் கிப்லத் அல்லத்தி குன்த அலைஹா, ஒமா ஜால்னா நாம் ஏற்படுத்தவில்லை, மாஜால்னா நாம் ஆக்கவில்லை அல்லது ஏற்படுத்தவில்லை, அல் கிப்லத்தை அந்த கிப்லாவை ஏற்படுத்தவில்லை, அல்லத்தி குன்த அலைஹா ஏற்கனவே நீ இருந்தாயே அந்த கிப்லாவை நாம் ஏற்படுத்தவில்லை, இல்லாலி நாலம நாம் அறிந்து கொள்வதற்காக, மை எத்தபி ஒரு ரசூலை பின்பற்றுவோன் யார்,
என்பதை அறிவதற்காக தவிர மாற்றவில்லை, இல்லைன்னா தவிர. அப்போ அல்லாஹ் என்ன இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு கிபிலாவில் நீ இருந்த, அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. ஏற்கனவே ஒரு கிபிலாவில் இருந்தாங்க இல்லையே, அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. இல்லாலின அலம, நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர, மை எத்தபியூர் ரசூலை, ரசூலை யார் பின்பற்றுகிறான் என்று அறிவதற்காகவே தவிர ஏற்படுத்தவில்லை. இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு கிபிலாவில் ரசூலா இருந்தாங்கல்ல, ஏற்கனவே 2 கிபிலா இருந்துச்சுல, ஏயில் இருந்தாங்க, பிக்கு மாறிட்டாங்கல்ல, ஏயை பற்றி இங்கே பேசுது. ஏற்கனவே நீ இருந்த கிபிலாவை நாம் எவன் ரசூல் சொல்ல கேட்குறான்னு அறிந்து கொள்வதற்கு தான் ஆக்கினோம். அப்போ முதல் கிபிலாவை முன்னோக்கினாங்கல்ல, கிபிலாவை முன்னோக்குனது ரசூல்லா சுயமாக முன்னோக்கலை, அல்லா தான் அப்படி ஆக்கணுங்கிற. ஒமா ஜால்னா, நாம் ஆக்கவில்லை இதற்காகவே தவிர, இதற்குத்தான் ஆக்கினோம்னு அர்த்தம். யார் ரசூலை பின்பற்றினார்கள் என்பதை அறிவதற்குத்தான் இந்த கிபிலாவை ஆக்கணும். முதல்ல ஒரு கிபிலா இருந்துச்சுல, அந்த கிபிலாவில் தொழுது முகம்மது சொந்த விருப்பத்திலாம் தொழுவலை, நாம் தான் அதை ஆக்கணும். நாம் தான் ஜால்னாண்டு ஆக்கணும் தானே, நாம் தான் ஆக்கியிருக்கிறோம். அப்போ எந்த கிபிலாவை நோக்கி நீ தொழுது கொண்டிருந்தாயோ, முந்தி இருந்த கிபிலா, அந்த கிபிலாவை நம்ம ஆக்கணும். எதற்காக வேண்டி? இல்லாலி நான் இல்லாமல் மை எத்தபி ஒரு ரசூலை பின்பற்றவன் யார் என்று நம்ம அறிவதற்குத்தான் வருது. அப்போ இதில் என்ன விளங்கிறோம்னு கேட்டால், ஏங்கிற கிபிலாவை நோக்கி ரசூல்லா தொழுதாங்கல்ல, தொழுது தானே பிக்கு மாறினாங்க. அந்த ஏங்கிற கிபிலாவை நோக்கி ரசூல்லா தொழுதது அவங்களா செய்யலை, நாம் தான் ஆக்கணுங்கிறான். அப்போ கிபிலாவை ரசூல்லா தொழுதாங்கல்ல, அது எதன் அடிப்படையில் தொழுதாங்க? என்னுடைய கட்டளை பிரகாரம் தான் தொழுதாங்கன்னு எல்லாம் சொல்கிறான். ஒமாஜால் எந்த கிபிலாவை நீ ஏற்கனவே செஞ்சு தொழுது கொண்டிருந்தாயோ, இது ஏன்னு வச்சுக்கிறங்க, நம்ம கணக்கில் காபத்துல்லான்னு வச்சுக்கிறங்க. ஏன்னு சொன்னால் காபத்துல்லா, அவங்ககிட்ட பேசும்போது காபத்துல்லான்னு எங்கே இருக்குன்னு கேட்பான், அதுக்காக சொல்கிறேன். பின்னா பைத்துல் முகத்தஸ், நமக்கு விளங்கிக்கிறதுக்கு. அவன்கிட்ட பின்னே பேசுங்க, உங்களுக்கு புரியும் போது என்ன செய்யுங்க, அதை காபா என்றும் பைத்துல் முகத்தஸும் வச்சுக்கிறங்க. இப்போ பிங்கிறது அவன்கிட்ட பேசும்போது, இப்போ நமக்குள்ளே பேசுகிற ஸ்டைலில் இதை பார்ப்போம். அதாவது ஏன் காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு மாறினார்கள் என்று அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அந்த இடத்துல பின்னு போட்டுக்கிறங்க அவங்கள்ட்ட பேசும்போது. அப்போ மூடர்கள் கேட்குறாங்க, காபாவிலிருந்து முதல் கிபிலா தானே, அதிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி இவர்களை எது மாற்றி விட்டது? அப்போ காபாவை நோக்கி தொழுதுருக்குறாங்க, பைத்துல் முகத்தஸை மாறிட்டாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த இடத்த விட்டுருங்க, அதில் 2 இருக்குன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை எல்லாம் பதிவு பண்ணுறான். நீ ஏற்கனவே செஞ்ச ஒரு கிபிலா இருக்குத, அதான் காபாவை நோக்குனது இருக்க, அது நீனா செஞ்சது இல்லை, நான் தான் ஆக்கினேன். அதை நோக்கி தொழுவு மாதிரி நினைஞ்சிருக்கிறேன். நான் தான் உனக்கு உமாஜா அல்னா அல் கிபிலத்தல்லத்தி குன் தலைகா, எந்த கிபிலாவின் மீது நீ ஏற்கனவே இருந்தாயோ, அதாவது காபத்துல்லா, அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை. இல்லாலி நாலம, நாம் அறிவதற்காக, மையத்தபியூர் ரசூலை பின்பற்றுவன் யார் என்று அறிவதற்காகவே தவிர ஆக்கவில்லை. அப்போ இதுக்கு தான் ஆக்கினோம் அப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த முதல்ல ரசூல்லா காபாவை நோக்கி தொழுதார்களே, அது எதன்படி தொழுதார்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் தான் தொழுதாங்க. மக்காவில் இருக்கும்போது தொழுதாங்கல்ல, அந்த காபாவை நோக்கி, அதைத்தானே பைத்துல் முகத்தஸ் மாற்றினாங்க. அப்போ அந்த முதல்ல உள்ள அந்த கிபிலாவை ரசூல்லா தொழுதது அவங்க பாரம்பரியமாக உள்ளது, நம்ம இப்ராஹிம் நபியுடைய கிபிலான்னு சொல்லி அவங்களா முடிவெடுத்தாங்களான்னா அவங்களா முடிவெடுக்கலை, நாம் ஆக்கினோம்ங்கிறான். நாம் ஆக்கினோம்னா என்ன அர்த்தம்? அதை நோக்கி தொழுவுண்டு ஒரு கட்டளை இட்டான்னு தான் அர்த்தம். அதை நோக்கி கட்டளை கட்டிருக்கோன்னு சொல்லி காட்டுறான். சரி, இது ஒரு மனசில் வச்சுக்கிறங்க. அதாவது 2 கிபிலா இருந்துச்சு, ஏயிலேருந்து பிக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லிவிட்டான் ஒன்று. இதில் என்ன வருதுன்னா, அந்த கிபிலாவை நோக்குறது நீனா நோக்கலை, நான் தான் சொன்னேன்னு சொல்கிறான். இதில் தான் அர்த்தம். ஒமா ஜால்னாண்டா நாம் ஆக்கவில்லை, அல் கிபிலத்தல்லத்தி குன் தலைகா, நீ ஏற்கனவே இருந்த கிபிலாவை நாம் ஆக்கவில்லை. இல்லாலினா அலம, நாம் அறிவதற்காகவே தவிர ஆக்கவில்லை. அப்போ அறிவதற்குத்தான் ஆக்கினோம் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த ஏங்கிற கிபிலாவை ரசூல்லா நோக்குனது எதன்படி நோக்கினார்கள்? அது மாதிரியான ஒரு ஆர்டர் நம்மளிடமிருந்து போட்ட அடிப்படையில் தான் நோக்கினார்கள். சரியா?
நம்மிடமிருந்து அது மாதிரி ஒரு கட்டளை வந்த அடிப்படையில் தான் நோக்கினார்கள். அது ஒரு விஷயமாயிடுச்சு. அடுத்தது இன்னொன்று பாருங்கள், இதை ஒரு மனசில் வச்சுக்கிறோங்க. கதுநரா அதே தொடர்ச்சியாக உள்ளது தான். நம்ம எதில் பாயிண்ட் இருக்கோ அது மாதிரி ஒரு சிவப்பு கலர் அடித்து உங்களுக்கு காட்டுறேன். இது அது அந்த 2 வசனத்தில் 3 இடங்கள் நமக்கு தேவைப்படுகிறது இதை விளக்குறதுக்கு. கதுநரா நாம் காண்கிறோம். நராண்டா ராவுலேருந்து வர்றது. ஆண்டா பார்த்தான். எராண்டா ஆன்னு சொல்லாமல் எரான்னு சொல்லுவாங்க அந்த சொல்ல மட்டும். அது எராவுலேருந்து நரா நாம் பார்க்கிறோம். கது நரா நாம் பார்க்கிறோம். கது நராங்கிறது என்ன? சில வேளை வருங்காலத்தில் வந்திருக்குல்ல, சென்ற காலத்தில் வந்தால் உறுதியாக பார்க்குறோம். கது நரான்னா சில வேளை பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? அல்லாஹ் சொல்கிறான் நாம் பார்க்குறோம். தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமாயி, உமது முகம் வானத்தை நோக்கி தகல்லுபுன்னா அப்படி பார்க்குறது, திருப்பி திருப்பி பார்க்குறது. திருப்பி திருப்பி பார்ப்பதை நம்ம காண்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி வானத்தை நோக்கி நோக்குறாங்க. வானத்தை நோக்கிட்டு இருக்க நம்ம பார்க்குறாங்க. பாக்கி விட்டு எதுக்கு நோக்குனாங்க தெரியுமா? இப்போ இருக்கிற கிப்லா இருக்குல்ல, பைத்துல் முகத்தஸ் 2வது கிப்லா, இது எல்லாம் மாற்றிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, வானத்தை நோக்கி மாற்றுறாங்க. அப்போ ஃபொலனு வள்ளி என்னக்க, எனவே நம்ம மாற்றுகிறோம். கிபிலத்தன் தர்லாகா, உமக்கு விருப்பமான நீ திருத்தடையக்கூடிய கிபிலாவை நோக்கி உன்னைய திருப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திரும்புன்னு அடுத்து வருது. வள்ளி வஜிஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், எனவே மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீ திருப்பிக்கொள் என்று இதில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், முதல்ல உள்ள கிபிலாவை நோக்குனது அல்லாவுடைய கட்டளைப்படி தான். 2வது ஒரு கிபிலாவை மாற்றினாங்கல்ல, முதல்ல காபாவை நோக்கி, 2வது பைத்துல் முகத்தஸை நோக்கி. அது ரசூலுல்லாஹ் தானாக செஞ்சுக்கிட்டாங்க, தானாக செய்யலை. தானாக செய்யலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதுதான் இந்த வசன ஆதாரம். அதாவது நீ வானத்தை பார்க்குற எதுக்கு? நம்ம பைத்துல் முகத்தஸை நோக்கிக்கிட்டு இருக்கிறோமே, காபாவின் பக்கம் திரும்பினா நல்லா இருக்குமே, அதாவது ஏயின் பக்கம் நம்ம பியின் பக்கம் திரும்பிட்டோமே, ஏயின் பக்கம் திரும்பினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி வானத்தை நோக்கி ஏதாவது கட்டளை வருமான்னு நீ பார்க்குற, உன் விருப்பப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறான். அப்போ இந்த 2வது கிபிலாரை பி இருக்குத, அந்த பிங்கிற கிபிலாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா மாற்றிக்கிறல. அவங்களா மாற்றிருந்தாங்கன்னா அவங்களாவே அல்லாவுடைய கட்டளை எதிர்பார்க்காம மறுபடியும் மாற்றிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்கல்ல, தொழுதுட்டு காபாவுக்கு மாறினாங்க. பைத்துல் முகத்தஸும் அல்லா தான் விட்டுறப்பட அல்ல நிரூபிச்சிட்டோம். சரி, பைத்துல் முகத்தஸ்லேருந்து இங்கிட்டு மாறினாங்களே, அது சுயமாக மாறினாங்களா அல்லாவுடைய கட்டளைப்படி மாறினாங்களா? சுயமாக மாறலைங்கிற இதில் விளங்குது. சுயமாக மாறி இருந்தால் அவங்க தானே சுயமாக மாறினாங்க. பைத்துல் முகத்தஸ்லேருந்து காபத்துல்லாவிலேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அவங்க தான் சுயமாக மாறினா, அல்லாட்ட அதை மாற்றணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களே மாறிக்கிறலாமே. அவங்க எப்படி இங்கிட்டு மாறினாங்களோ பழையபடி அங்கிட்டு மாற்றிக்கிற வேண்டியது தானே. அப்போ அவங்களாம் மாறலை. அதனால தான் அல்லா மாற்றினா தேவலையேன்னு என்ன அர்த்தம்? அதை அல்ல தான் மாற்றிருக்கான்னு அர்த்தம். அதாவது பைத்துல் முகத்தஸை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி முதல்ல தொழுததும் அல்லாஹ் சொன்னபடி தான். அதிலிருந்து காபாவை நோக்கி திரும்பினாங்களே, நம்ம முதல்ல காபத்துல்லாவை நோக்கி ஃபஸ்ட்டு தொழுதாங்களே, அதுவும் அல்லாவுடைய நாட்டப்படி தான். பைத்துல் முகத்தஸை நோக்கி 2வது திரும்பினாங்களே, அது அவங்களா செஞ்சாங்கன்னா அவங்களா செய்யலை. அவங்களா செஞ்சுருந்தா என்ன செய்வாங்க? அவங்களா மாற்றிக்கிடுவாங்க. அவங்க அதை செய்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலது, அவங்க விரும்பினது காபா தான். இந்த வாசகத்தில் உங்களுக்கு விளங்குது. எப்படி இருக்குது? ஃபலனு வள்ளி என்னக்க, எனவே உம்மை நாம் திருப்புகிறோம். கிபிலத்தன் தர்லாகா, உமக்கு பிடித்தமான கிபிலாவை நோக்கி திருப்புகிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எது பிடித்திருக்குது? காபாவை நோக்கிறது தான் பிடிச்சிருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கும்போது நோக்கிட்டாங்க. அப்போ அதை மாற்றினா தேவையில்லைன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அந்த கட்டளையும் அந்த காபாவுடைய 3 கட்டளையும் எல்லாட்டும் தான் வருது. எப்படி 3 கட்டளை? முதல் கட்டளை காபாவை நோக்கி அவங்க தொழுதாங்கல்ல மக்காவில் இருக்கும்போது, அந்த தொழுகை முகமது நபி அவங்களாகவே அதை நோக்கி காபா முடிவு செய்யலை. ஏன்? நாம் தான் ஆக்கணும்னு நல்லா சொல்லிட்டான். அந்த கிப்லாவை நாம் தான் ஆக்கினோம். அப்போ மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்க சொன்னது யார்? நான் தான்.
சரி, அப்புறம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி மாறினாங்கல்ல, அது ரசூலுல்லாஹ் அவங்களா மாறிக்கிட்டாங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் மாறினாங்களா என்று கேட்டால், இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களா மாறலை. அவங்க விரும்பினது காபாவில் திரும்பணும், அந்த கிப்லத்தான் தரலா. நீ எதை விரும்புகிறியோ அதுக்கு இப்போ திருப்புறோம், உன்னைய காபாவை நோக்கி திருப்புறோம் அப்படின்னு இதில் சொல்கிறான் அல்லாஹ். ஃபலனு வள்ளி என்னக்க கிப்லத்தன் தரலாகா, நீ விரும்புகிற கிப்லாவுக்கு உன்னைய திருப்புறோம் அப்படின்னு இங்கே சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் எதை விரும்பி இருக்கிறாங்க? காபத்துல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க. அப்போ வானத்தை நோக்கி எதுக்கு பார்த்தாங்கன்னு கேட்டால், அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி அல்லாஹ் கட்டளையிட்டான்ல, பைத்துல் முகத்தஸ் அது அல்லாஹ் தான் கட்டளையிட்டான். கட்டளையிட்டதுனால இதை மாற்றினா தேவை, நம்மளுக்கு மாத்திர அதிகாரம் கிடையாது, அல்லாட்டிருந்தா வரணும் என்று நினைத்து கொண்டு கதுனரா, நாம் அடிக்கடி பார்க்கிறோம், கல்லுப வஜிஹிக்க பிஸ்ஸமாய், வானத்தை நோக்கி உம்முடைய முகம் திரும்புவதை அடிக்கடி பார்க்குறோம். வானத்தை நோக்கி ஏன் திரும்புது? அல்லாஹ் இது மாற்றினா தேவையில்லையே, பைத்துல் முகஸம் திருப்பி விட்டிய, எனக்கு கிப்லா காபா தானே பிடிக்கும், காபாவின் பக்கம் திருப்பிடுவேன் மனசில் வச்சுக்கிட்டு தான் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. எல்லாம் அவங்க விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இப்போ உனக்கு ஆர்டர் பண்ணுறேன், நீ பைத்துல் முகத்தஸ வள்ளி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் திசையில் நீ என்ன செஞ்சுக்க, திரும்பிக்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் என்ன வருதுன்னா, 3 கட்டளையுமே அல்லாஹ்வுடைய கட்டளை தான். எந்த 3 கட்டளை? காபாவை நோக்கி தொழுதாங்கல்ல ஃபஸ்ட்டு, அதுவும் ரசூலுல்லாஹ் சுயமாக செய்யலை. சுயமாக செய்யலைன்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? அந்த வசனமே இப்படி சொல்லுது, நாம் தான் ஆக்கினோம்னு இருக்குது. முதல் கிப்லா. சரி, ரெண்டாவது கிப்லா எது? பைத்துல் முகத்தஸ். அதை ரசூலுல்லாஹ் அவங்களா திரும்பிக்கிட்டாங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி திரும்பினாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் திரும்பினாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அதனால் மாத்திரக்கு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அவங்களாம் திரும்பி இருந்தால் அவங்களாம் மாற்றிக்கிறலாமே. அப்போ அந்த பைத்துல் முகத்தஸ் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு விருப்பமானது காபத்துல்லா தான். அதனால் இதில் என்ன வருதுன்னா, உனக்கு விருப்பமான கிப்லாவை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம்? திருப்புகிறோம். அப்போ உனக்கு விரும்பின கிப்லாவை நோக்கி இப்போ என்ன செய்கிறோம்? உன்னை திருப்புறோம்னு சொன்னால், அப்போ ரெண்டாவது கிப்லாவும் அல்லாஹ் தான் சொன்னான். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு அது அவ்வளோ விருப்பம் இல்லை. மூணாவது திருப்பி காபாவின் போகிறது ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானது, அதை இப்போ திரும்ப சொல்கிறான். அப்போ இதில் 2 கட்டளையும் சேர்த்து விளங்குகிறது. என்ன கட்டளை? இப்போ நீ திரும்பு என்கிற ஒரு கட்டளையும் அல்லாட்டிருந்து வருது. ஏற்கனவே உள்ளதை நான் தான் செஞ்சுருந்தேன்னு இதுலேயும் விளங்குறது. அப்போ முதல் கிப்லாவும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான், ரெண்டாவது கிப்லாவும் ஒரே கிப்லா தான், 2 கிப்லா தான், 3 ஸ்டேஜ், 3 காலகட்டம். முதல் காலகட்டத்தில் காபாவை நோக்குனதும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பினாங்களே, அது அல்லாஹ் சொல்லாமல் திரும்பலை, அல்லாஹ் தான் சொல்கிறான், நீ பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பிக்கன்னு சொல்கிறான். அப்போ திரும்பினவொன்னு என்ன செய்கிறாங்க? திரும்பிட்டாங்க, பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பிட்டாங்க. பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பினது ரசூலுல்லாஹ் சுயமாக செய்யலை, அல்லாஹ் சொல்லித்தான் செஞ்சார்கள். சொல்லி செஞ்சார்களுக்கு இதில் ஆதாரம் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணுறான் அல்லாஹ். நீ வானத்தை அடிக்கடி பார்க்குற, இதை மாற்றினா தேவையில்லைன்னு எதிர்பார்க்குற, அதனால் உன்னை மாற்றுறேன்னா, வானத்தை நோக்கி ஏன் பார்த்தாங்க? வானத்திலேருந்து இந்த கட்டளை வந்திருக்க போய் தான் பார்க்குறாங்க. பைத்துல் முகத்தஸை நோக்கிற கட்டளை வானிலிருந்து வந்தது, அது அல்லாஹ் மாற்றினா தேவையில்லைன்னு அதை முடிஞ்சிருச்சு. இப்போ புது கட்டளை போடப்படுது, வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உன்னுடைய முகத்தை நீ திருப்பி கொள்வாயாக. இந்த கிப்லாவுக்கு ஆர்டர் வந்துருச்சு. சரி, இப்போ 3 விஷயம் விளங்கிடுச்சு உங்களுக்கு. முதல்ல ஒரு கிப்லா காபத்துல்லா, அது ரசூலுல்லாஹ் சுயமாக அவங்களா முடிவு செஞ்ச கிப்லா இல்லை, அல்லாஹ் சொன்னான். பைத்துல் முகத்தஸ் நோக்கி திரும்பினாங்கல்ல, அதுவும் ரசூலுல்லாஹ் சுயமாக செய்யலை, அதனால தான் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க, அதுவும் அல்லாஹ் தான் செஞ்சான். இப்போ கிப்லாவை நோக்கி திரும்புன்னு சொல்கிறான்ல இந்த வசனம், இதுவும் அல்லாஹ் தான் செய்கிறான், இது தெளிவாக தான் இருக்குது. அப்போ கிப்லாவுடைய 3 நிலைகளுமே எனது கட்டளைப்படி தான் நடந்தது என்று இங்கே எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டுகிறான். சரியா? அப்போ குரான் மட்டும்தான் வஹி, வேறு வஹி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இந்த 3வது கட்டளை தான் குரானில் இருக்குது. எந்த கட்டளை? இப்போ மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திரும்பு என்ற கட்டளை குரானில் இருக்குது. ஓகே, மீதி 2ஐயும் அல்லாஹ் சொன்னான்ல, அது குரானில் இருக்கணுமா இல்லையா? நீ மக்காவில் இருக்கும்போது நீ காபாவை நோக்கி நீ திரும்புன்னு குரானில் எங்கேயாவது இருக்கா? இது ஏற்கனவே இருந்தது எடுத்து காட்டுறான், இதுதான் சொல்லக்கூடாது, இது அதுக்கு ஆதாரம் கிடையாது. இதில் உள்ளது நின்று இது கட்டளை இல்லை, ஏற்கனவே கட்டளை இட்டோங்கிறத எடுத்து காட்டுவது. ஏற்கனவே நீ பின்பற்றின கிப்லாவை நாம் தான் ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அப்படி நம்ம சொன்னோன்னு அர்த்தம்.
காபத்துல்லாவை நோக்கி நீ தொழு என்று அப்போவே நம்ம சொல்லியிருக்கிறோங்கிறான். இங்கே அப்போவே சொல்லிட்டாங்களே, இது எங்கே? குரான் மட்டும்தானே வகி, குரான் மட்டும்தான் வகின்னா அந்த வகி குரானில் இருக்கணுமே. நீங்கள் தான் குரான் அல்லாத எதுவுமே இல்லைங்கிறீங்க, குரான் மூலமாக மட்டும்தான் வகி வருங்கிறீங்க. அப்போ குரானில் இது அல்லாஹ் என்ன செய்கிறான்? 3 விஷயங்களை எடுத்து காட்டுறான். ஒரு விஷயத்துக்கு இங்கே கட்டளை போடுறான், 2 கட்டளை இருந்த தகவலை சொல்கிறான். இப்போ திரும்புங்கிறது நேரடியாக அந்த கட்டளை வந்துருச்சு. இப்போ வள்ளி திரும்பு வஜிஹக்க சத்ரல் மஸ்ஜித் ஹராம்னு நேரடி வந்துருச்சு. அது கடைசியாக காபத்துல்லாவை நோக்கி திரும்புன்னு சொல்கிறான்ல, அந்த ஆர்டர் குரானில் அந்த இருக்குது. அதுக்கு முந்தி பைத்துல் முகஸை நோக்கி தொழுதாங்கல்ல, அது அவன் தானே ஏற்படுத்தினேங்கிறான். அவன் தான் ஏற்படுத்தினான்னு சொன்னால் எந்த வசனத்தின் மூலம் ஏற்படுத்தினான்? நீங்கள் தான் வசனம் மூலமாக தான் வேறு வழியே இல்லைங்கிறீங்களே, வகி இல்லைங்கிறீங்களே, குரான் மட்டும் தான் வைங்கிறேன். அப்போ என்ன இருக்குன்னு குரானில் எந்த ஒரு இடத்துலையாவது நீ பைத்துல் முகஸை நோக்கி தொழுன்னு இருக்குதா? இல்லை. ஆனால் அது நான் தான் செஞ்சேன்னு நல்லா சொல்கிறான். ஆனால் தொழுது நெசம், பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது நெசம். ஆனால் அதை அப்படி தொழ சொல்லி கட்டளை இட்டது நான் தான் நல்லா சொல்கிறான். கட்டளை இட்டது அல்ல தான். அப்படி இது இங்கே எடுத்து தானே காட்டுறான். இது கட்டளை இல்லை, ஏற்கனவே கட்டளை இட்டோம்னு சொன்னால் இது எடுத்து காட்டுவது. எப்படி இருக்கணும் வாசகம்? நீ பைத்துல் முகஸை நோக்கி தொழுவு, அல்லது பைத்துல் முகத்தஸுங்கிறவங்க நேரடியாக இருக்காருன்னு கேட்டாங்கன்னா பீன்னு வச்சுக்க, எக்ஸு ஏதோ வச்சுக்க, நீ எக்ஸை நோக்கி தொழுவோன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து காட்டு. குரானில் எங்கேயுமே கிப்லா சம்பந்தமான இந்த ஒரு கட்டளை தான் இருக்குது இந்த வசனங்களில். மீதி 2 விஷயங்களை ஏற்கனவே இடப்பட்ட கட்டளை சொல்லி காட்டப்படுகிறது. ஏற்கனவே இப்படி ஒரு கட்டளை போட்டிருந்தான்ல, எங்கே அது? அப்படி ஒரு வசனம் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் தான் குரானை தவிர வகி இல்லைங்கிறீங்க. அப்போ அல்லாஹ் போட்டிருந்தால் குரானில் இருக்கணும், அது குரானில் இல்லை. இதுக்கு என்ன பதில்? அப்போ பொய் சொல்லுதுன்னு சொல்லணும். என்ன செய்யணும்? 2 முடிவுக்கு தான் வரணும். அப்போ அல்லாஹ் எந்த கட்டளையும் முன்னாடி போடாமல் இருந்து போட்டேங்கிறான், அவள் குரானை நீ மறுக்கிறவனே ஆயிடுவேன். அப்போ வேறு என்ன செய்யணும்? அந்த எடுத்து காட்டணும். இல்லை. அப்போ என்ன முடிவுக்கு வரணும்? குரான் அல்லாத வேறு வகையில் அதை சொல்லியிருப்பான். குரானில் இல்லை, ஆனால் நம்ம தான் அதை செஞ்சோங்கிறான். அப்போ அந்த வகையாக இருந்தால் குரானில் வந்திருக்கு, குரானில் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அது எதன்படி செஞ்சாங்க? என் உத்தரவுப்படி செஞ்சாங்க. அந்த உத்தரவு எது? குரானில் தேடி பார்த்து கிடைக்கலன்னு சொன்னால் அது ஹதீஸு. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் காபாவை நோக்கி திரும்புன்னு உள்ளத்தில் போட்டுவிட்டான், அதை நோக்கி திரும்புகிறாங்க. மறுபடி பைத்துல் முகஸை நோக்குன்னு உள்ளத்தில் போடுறான், மறுபடியும் திரும்புகிறாங்க. 3வது நேரடியாக குரான் மூலமாக கட்டளை இடுறான். இப்போ அந்த 2 கட்டளைகளும் குரானில் இல்லாமல் இருப்பது எதை காட்டுகிறது? குரான் அல்லாத முறையில் அதை அல்லாஹ் சொல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல. அல்லாஹ் சொல்கிறதுக்கு குரானை தவிர வழி இல்லைங்கிறீங்க, குரான் மூலமாக மட்டும்தான் அனைத்தையும் அல்லாஹ் சொன்னான்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்குமையானால் குரான் கிப்லா குறித்த 3 கட்டளைகளில் ஒரு கட்டளை தான் குரானில் இருக்கிறது. என்ன கட்டளை? கடைசியாக 3வது மாத்திரான்ல இப்போ திரும்புண்டு, அந்த கட்டளை குரானில் இருக்குது. மீதி 2 கட்டளை அப்படி கட்டளை இட்டதாக இங்கே சொல்லி காட்டப்படுது. இது கட்டளை இல்லை, இது ஏற்கனவே நடந்தது எடுத்து தான் நிகழ்ச்சியை எடுத்து காட்டுறான். இப்போ ஏற்கனவே ஒரு கிப்லா நீ பின்பற்றினிய, அது நான் தான் செஞ்சேங்கிறான். அப்போ நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி நோக்குமாறு நான் தான் உனக்கு கட்டளை இட்டேன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான். அல்லாஹ் கட்டளை இட்டது பூரா குரான்லாம் இருக்கணும், குரானில் இல்லை. அப்போ 3 கிப்லாவுக்கு 3 நிலை இருப்பதாக இந்த வசனங்கள் 243 244 வசனங்கள் சொல்கிறது. கிப்லாவுக்கு 3 நிலை இருக்குது. 3வது நிலை என்னது? இப்போ கிப்லாவை நோக்குங்கிறது, காபாவை நோக்குங்கிறது, அது குரானில் இருக்குது. மீதி 2 கட்டளை இருந்ததாக சொல்லப்படுகிறது, ஆனால் குரானில் இல்லை. ஏற்கனவே இருந்ததாக சொல்லப்படுது. நீ பைத்துல் முகஸை நோக்குனிய, அதுவும் என் உத்தரவுப்படி தான், என் உத்தரவுப்படி தான் நோக்கணும்னு சொன்னால் அந்த உத்தரவை காட்டுங்க. அப்போ குரானில் காட்ட முடியல. அப்போ நமக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல எப்படி திரும்பினாங்க? பைத்துல் முகத்தஸ்ங்கிற நீ ஒத்துக்கிறாட்டிப்போ ஏதோ ஒரு ஒன்று இருக்குன்னு
ரெண்டு 3 நிலை இருக்கிறது இல்லை, தெரியுதா இல்லையா? ஏயில் ஏயை நோக்குறாங்க, அப்புறம் பிக்கு போகிறாங்க, மறுபடியும் ஏக்கி வர்றாங்க. அது இதில் தெளிவாக இருக்குது. ஹதீஸில் அதுக்கு விளக்கம் அதை வந்து பைத்துல் முகத்தஸு கிப்லா, மறுபடியும் பைத்துல் முகத்தஸு, கிப்லா பைத்துல் முகத்தஸு, மறுபடியும் கிப்லா காபான்னு வருது, ஹதீஸில் வருது. நம்ம ஹதீஸத்துக்கு தனியாக வச்சுருவோம். குர்ஆன்லேருந்து பேசுனா அப்போ ஏயை நோக்கி தொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான். ஆனால் ஏயை நோக்கி தொழுவுங்கள்னு ஒரு கட்டளை குர்ஆனில் இல்லை. அப்புறம் பிஐ நோக்கி தொழுதாங்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறான், என் கட்டளைப்படி தான் நடந்துச்சுண்டு. ஆனால் பிஐ நோக்கி தொழுமாறு ஒரு கட்டளை குர்ஆனில் இல்லை. சிஐ நோக்கி மறுபடியும் தொழுதாங்களே, அது கட்டளை இருக்குது. இந்த எங்கே இருக்குன்னா இந்த வசனமே இருக்குது. அது கட்டளை வள்ளி திரும்பு என்று ஏவல் வினையாக கட்டளை இருக்குது. அப்போ இதில் திரும்ப மாதிரி வள்ளி வஜிஹக சத்ரல் பைத்துல் முகத்தஸி, பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பு அப்படின்னு இருக்கா குர்ஆனில்? இல்லை. அப்போ குர்ஆன்லேயே இல்லாத ஒரு செய்தியை நாம் தான் சொன்னோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு வசனமே எதை சொல்லுதுன்னு கேட்டால், குர்ஆன் அல்லாத முறையில் ரசூலுல்லாவுக்கு கட்டளை வரும். வர்ற கட்டளையெல்லாம் குர்ஆனில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. முதல்ல கட்டளை வந்து காபாவை நோக்குனாங்கல்ல, அந்த மக்காவில் இருக்கும்போது அப்படி நோக்குங்கண்டு ஒரு வசனம் வரல. ஆனால் நோக்கினார்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நோக்கினார்கள். அந்த கட்டளை என்ன கட்டளை? அவங்களுடைய கல்புல போட்ட கட்டளை. அவங்க காபத்துல்லாவை நோக்குனாங்கன்னா அல்லாஹ் சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் அந்த கட்டளையை மனசில் போட்டிருக்கிறான். மனசில் போட்டதை இங்கே எடுத்து காட்டுறான். மனசில் போட்டது வகை இருக்கா இல்லையா? ரெண்டாவது என்னது? பைத்துல் முகத்தஸ் திரும்புங்கள்னு கட்டளை குர்ஆனில் இல்லை. இல்லாமல் ரசூலுல்லாஹ் வந்து சுயமாக திரும்பலை, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் திரும்பினாங்கன்னு இதில் இருக்குது. அப்போ திரும்பினாங்கன்னு அது கட்டளையை காணாமல், கட்டளை காணா, ஆனால் அல்லாஹ் சொல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க, சொன்னேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அந்த கட்டளை வந்து உள்ளத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல ஒரு கட்டளை காபாவை நோக்கு, குர்ஆனில் இல்லை, மனசில் போடப்பட்டது. ரெண்டாவது கட்டளை பைத்துல் முகத்தஸ் நோக்கு, குர்ஆனில் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போடப்படுது. மூணாவது கட்டளை இந்த மறுபடியும் காபாவை நோக்கு, குர்ஆனில் இருக்குது. அப்போ மூன்று நிலைகளில் ஒரு நிலை தான் குர்ஆனில் இருக்கிறது. மீதி 2 நிலைகளும் குர்ஆனில் இல்லை. ஆனால் அல்லாஹ் நான் சொன்னேங்கிறான். சொன்னால் குர்ஆனில் இருக்கணுங்கிறீங்க. நாங்கள் சொன்ன குர்ஆனில் இருக்கு அவசியம் கிடையாது. குர்ஆன் அல்லாத வஹி இருக்குது. குர்ஆன் மூலமாக மட்டும் அல்லாஹ் நபிமார்கிட்ட தொடர்பு கொள்ள மாட்டான். அப்போ இந்த காபாவுடைய தஹவீலுல் கிப்லா, கிப்லாவை மாற்றுதல்ங்கிற, காபாவுடைய மாற்றுதல், கிப்லாவை மாற்றுதல் என்கிற இந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து சிந்திச்சாலேயே ஒன்றில் எல்லாம் உளுந்து போச்சு. நீ காட்டலைன்னா முடிஞ்சு போச்சு. நீ அது குர்ஆன் மட்டும் போதுங்கிறீங்கள, மற்றதெல்லாம் விட்டுதல். இந்த 2 நீ எடுத்து காட்டு. ஒரு நாள் கியாம நாள் வரைக்கும் எடுத்து காட்ட இயலாது. அப்போ எடுத்து காட்ட இயலான்னு என்ன அல்லாஹ் போய் சொன்னான்? அப்போ அல்லாஹ் கட்டளை இட்டேங்கிறான், கட்டளை இல்லைன்னா போய் சொல்ல மாட்டான். அப்போ அல்லாஹ் குர்ஆனை எது மெய்ப்படுத்த? நீ வந்து குர்ஆனை பொய்ப்படுத்துகிற. இப்போ இந்த இருக்குங்கிறான், அதெல்லாம் கிடையாதுங்கிற காட்ட முடியல உன்னால். அல்லாஹ் வந்து இட்ட கட்டளை உனக்கு குர்ஆனில் எடுத்து காட்ட முடியலைன்னா குர்ஆன் பொய் சொல்லுதுங்கிற. அப்போ குர்ஆனுக்கு மட்டும் போதுங்கிறவன் பூரா வந்து குர்ஆனை மறுக்கிறவன் ஆகிடுறானோ. நம்ம என்ன செய்கிறோம்? குர்ஆன் அல்லாத வகை இருக்க நம்புகிறவங்க அழகான முறையில் பதில் சொல்லிட்டு போயிடுவோம். ஆமாம், முதல்ல காபாவை நோக்குனாங்க, அது ஒரு வகை, அது வேறு வகை. மறுபடியும் பைத்துல் முகத்தஸ் நோக்குனாங்க, அது வேறு வகை. மூணாவதுக்கு மறுபடியும் காபாவை நோக்குனாங்க, அது குர்ஆன் வகை. குர்ஆன்கிற வகையை சேர்ந்த ஜிப்ரீல் மூலமாக வந்த ஒரு வகை. இப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு ஆதாரமாக வச்சுக்கிறங்க. இதை கொஞ்சம் ஒரு ட்ரை மாதிரி தெரியும். ட்ரைலாம் இல்லை, இருந்தாலும் ஒன்றுக்கு 2 முறை என்ன செய்யணும், இந்த பாடத்தை நீங்கள் நல்ல மனசில் பதிஞ்சு நீங்கள் நாளைக்கு விலைக்கு சொல்கிற அளவுக்கு மனசில் உள்வாங்கிக்கிறணும். புரிந்து கொள்ளணும் என்ன இதில் சொல்லப்படுதுங்கிறத, எந்த வசனத்திலிருந்து என்ன கருத்தை வைக்கிறோம் என்பது என்ன செய்யணும். இந்த ஒரு பாடத்தை நீங்கள் இன்னொரு தடவை கூட என்ன செய்யணும், சொன்னவுடனே பதிஞ்சால் பரவாயில்லை. பதிகிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் திருப்பி ஒருக்கா பாருங்கள், ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி தெளிவாயிரும். இது ஒரு விஷயம். அடுத்த ஆதாரங்களை குர்ஆன் மட்டுமல்ல வேறு வகையிலும் வஹி வந்துச்சு என்பதை நிரூபிச்சிட்டோம். மேலும் நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ்.